மயிலாடுதுறை வள்ளலார் கோயிலில் மகா சிவராத்திரி விழாவில் சிறுவர் சிறுமியரின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வள்ளலார் கோயில் எனப்படும் பதான்யேஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி பதான்யேஸ்வரருக்கு 4 கால அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் இசை பள்ளி மாணவ மாணவிகள் மோகன ராகம், நவரச கனடா, கம்பிர நாட்டை, தீர சங்கராபரணம், கர்நாடக தேவ காந்தாரி, சண்முக பிரியா மற்றும் குந்தலவராளி ராகங்களில் அமைந்த பாடல்களை பாடி அசத்தினர். வழுவூரில் அமைந்துள்ள விரட்டேஸ்வரர் கோயிலில் சிவராத்திரி விழாவை ஒட்டி நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. பரதநாட்டியத்தில் வழுவூர் பாணி, பந்தலூர் பாணி என 2 பிரிவுகள் உள்ளன. இதில் வழுவூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் அருகே அமைந்துள்ளது. இந்நிலையில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி வீரட்டேஸ்வரர் கோயிலில் சுவாமிக்கு 4 கால அபிஷேக சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. விழாவை ஒட்டி கோயிலில் வழுவூர் நாட்டியாஞ்சலி விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய ஊர்களில் இருந்தும் பெங்களூரு, பாலக்காடு உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பரத கலைஞர் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனை ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர். எடப்பாடியில் அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிரசன்ன ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயிலில் 4 கால சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது. இதில் பால், தயிர் போன்ற 16 திரவியங்களால் நஞ்சுண்டேஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பொதுமக்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி நாட்டியாஞ்சலி நடைபெற்றது. இதில் சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவரும் பாராட்டும் வகையில் பரதநாட்டியம் ஆடினர். இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் விடிய விடிய கண்விழித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு சென்றனர். கொல்லிமலை அருள்மிகு அரப்பளீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்துள்ள அருள்மிகு அரப்பளீஸ்வரர் கோவிலில் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் 4000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவையொட்டி நல்லதங்கால் நாடக தெருக்கூத்து என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் சுற்றுலா தலமான கொல்லிமலையில் விழா நாட்களில் குறைவான காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதால் காவல்துறையினரை அதிகப்படுத்தும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலத்தில் விருதகிரீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டிய அஞ்சலி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு குரு விகிதா பானு, குரு பாபுவின் மாஸ்டர் அகாடமி பல்கலைக்கழக பயிற்சி மையத்தின் மாணவிகள் வழங்கிய பரதநாட்டிய சலங்கை பூஜை மற்றும் நாட்டியாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவில் சன்னதியில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி விழாவில் சிவன், பார்வதி, அர்த்தநாரீஸ்வரர், விநாயகர், முருகன் உள்ளிட்ட பக்தி பாடல்களுக்கும் சினிமா பாடல்களுக்கும் மாணவிகள் நாட்டியம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் நாட்டியாஞ்சலி விழாவில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். செக்கம்புதூர் சுடுகாட்டில் சிவராத்திரியை முன்னிட்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் செக்கம்புதூரில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மயானத்தில் களிமண்ணால் அமைக்கப்பட்ட மாசாணியம்மன் உருவத்தை வைத்து மேளதாளம் முழங்க நள்ளிரவு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து கையில் அரிவாள், சூலாயுதம் போன்ற ஆயுதங்களுடன் மாசாணியம்மன் களிமண் உருவத்தை சுற்றி பூசாரி ஆக்ரோஷமாக நடனமாடினார். சுடுகாட்டில் மாசாணியம்மன் மண் உருவத்தை சிதைத்து அதிலிருந்து மனித எலும்பை பூசாரி வாயில் கவ்வியபடி நள்ளிரவில் ஆக்ரோஷமான மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை திரளான பக்தர்கள் ஆரவாரத்துடன் கண்டு பரவசம் அடைந்தனர்.
பாடல் பெற்ற தலமான அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் நாயன்மார்களால் பாடல் பெற்ற பெருமைக்குரிய தலமாகும். காசியில் வாசி அவினாசி என்று காசிக்கு நிகராக போற்றப்படும் இக்கோவிலில் மகா சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் கருணாம்பிகை உடலமர் அவினாசி லிங்கேஸ்வரர் உற்சவர்களுக்கு முதல் கால பூஜையாக 16 திரவியங்களில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கால பூஜைகள் நடைபெறுகிறது. 12 திருமுறை பாராயணத்துடன் மகா சிவராத்திரி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.